விவோ V50e இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8+128 நமக்கு வந்து 29,000 கிட்ட செல் பண்ணுறாங்க. நம்ம பேங்க் ஆஃபர் 1,500 வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து 27,500 அந்த ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு வந்து விவோ V50e சூஸ் பண்ணலாமா? ஸோ பார்த்துடலாம். ஓகே, இதான் இந்த விவோ V50e வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சிலிக்கான் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம டிவைஸ்க்கு ஒரு புது கேஸ் போகிற வரைக்கும் இந்த கேஸ் வந்து தாங்கும். தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் 90 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து இருக்கு. தென் டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் ஃபைனலாக சிம் டூல் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் நமக்கு 2 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஒன்று நம்ம கிட்ட இருக்கிற இந்த சஃபயர் ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆப்ஷன். ஸோ இந்த சஃபயர் ப்ளூ இந்த இது வந்து பாருங்க பேக்கில் அந்த டிசைன் பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இந்த டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கையில் எடுக்கும்போது ரொம்ப ஸ்லிம்மாக ஃபீல் ஆச்சு. ஒரு திக்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.6 mm திக்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதே அந்த ஒயிட் கலர் வேரியண்ட்ல வந்து 7.3 mm அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் ஸ்லிம் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி வந்து வெயிட்டும் ரொம்ப கம்மி தான். 186 கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்கு இங்கே வந்துட்டு டைமண்ட் சீல் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு IP68 தென் அதுக்கப்புறம் IP69 ரேட்டிங் வந்து இருக்கு. அதனால் இந்த டிவைஸ் நீங்கள் தண்ணிக்குள்ளே போடலாம், ஒன்றும் வந்து ஆகாது. பட் ஆனால் வந்து தண்ணி உள்ளே போய் டிவைஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா வாரண்டி வந்து கிளைம் ஆகுது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் அப்படி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6.77 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து ஒரு கர்வ்டு பேனல். கர்வ்டு அப்படின்னா வந்து ரொம்ப ஃபுல் கர்வ்டு மாதிரி வந்து கிடையாது. ஒரு சின்ன ஒரு மைல்டான கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே நமக்கு எப்பவுமே பார்க்க ரொம்ப ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்கும். பட் அதே சேம் டைம் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு டெம்பர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ UV பக்கம் போனோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. அது நமக்கு ஒட்டிட்டோம் அப்படின்னா திரும்பி எடுக்கும்போது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. சப்போஸ் அதை ஒட்டி உங்கள் டிஸ்பிளே ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வாரண்டி வந்து கிளைம் ஆகுது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1300 nits வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 120 Hz நமக்கு இங்கே ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. HDR10+ வந்து இருக்குது. உங்களால் வந்து யூடியூப்ல HDR வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். தென் ஃப்ரண்ட்டில் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டிவைஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து பார்த்து அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா கலர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. அந்த பிளாக் எல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் வந்து கேளுங்க. ஓகே, இந்த டிவைஸோட சவுண்ட் அவுட்புட் இங்கே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த டிவைஸோட ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். மேலே நமக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம 2 சிம் கார்டு வந்து போட முடியும். பட் மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. அது பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க. தென் டைப் C சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. தென் அது பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து பார்த்தா வால்யூம் பட்டன்ஸ் வந்து இருக்கு. அது கீழே வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ராசர்ன்றது வந்து பார்த்தா கரெக்டாக வந்து கிடையாது. ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியோட Z10X அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் நமக்கு வந்து 13,500 கிட்ட அமேசான் செல் பண்ணுறாங்க. அதே சேம் டிவைஸில் இந்த ப்ராசர் தான் வந்து இருக்குது. இந்த விவோ பிராண்ட்லேயே நமக்கு வந்து விவோ T4X அப்படின்னு ஒரு டிவைஸ் வந்து இருக்குது. அந்த டிவைஸில் MediaTek Dimensity 7300 தான் கொடுத்துருக்காங்க. அந்த டிவைஸ் நமக்கு ஒரு 13,500 அந்த ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே சேம் டிவைஸில் இருக்க ப்ராசர் தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் 6.4 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. CPU த்ராட்லிங் டெஸ்ட்டில் 91% ஸ்டெபிலிட்டி வந்து கிடச்சி. தென் அதுக்கப்புறம் இது கீக் பெஞ்சோட ஸ்கோர் இங்கே வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 2.2 தான் வந்து இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அட்லீஸ்ட் ஒரு UFS 3.1 அந்த மாதிரியாவது வந்து கொடுத்துருக்கலாம். UFS 2.2 தான் வந்து இருக்கு. ரீட் ரைட் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிடுது. நீங்கள் இந்த டிவைஸ் வாங்கிட்டு நான் மோஸ்ட்டாக வந்து வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் கால்ஸ் யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இல்லை ப்ரோ நான் இந்த டிவைஸ் வாங்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் கேம் பிளேயும் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் நமக்கு செட் ஆகாது. இதே பிரைஸ் ரேஞ்சில் பெட்டரான ப்ராசஸ் இருக்கிற மாதிரி நிறைய டிவைஸ் வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் OnePlus Nord 4 இந்த டிவைஸ் உங்களுக்கு வந்துட்டு 8+256 நமக்கு வந்து 25,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பிரைசிங் நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இதில் வந்து இருக்கு. நல்ல ஒரு கேமிங் விளையாடுவீங்கன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் லைட்டாக தான் யூஸ் பண்ணுன்ற போது உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் போதுமானதாக இருக்கும். இந்த டிவைஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் பேட்டரி. இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5600 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சார்ஜர் நம்ம பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இந்த டிவைஸ் நம்ம 0 to 100 ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக
கரெக்டாக வந்து 1 மணி நேரம் கிட்ட ஆகுது. ஸோ இந்த இமேஜ் வந்து பாருங்கள், இப்போ நம்ம கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:19. இப்போ நம்ம டிவைஸ் வந்து 1% சார்ஜ் வந்துருக்கு. இப்போ கரெக்டாக 20 மினிட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 36% வந்து ஏறி இருக்கு. இதே நமக்கு இப்போ டைம் வந்து 11:20, அதான் நம்ம கரெக்டாக 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேட்டரி பர்சன்டேஜ் 100% ஆயிருக்கு. ஸோ கரெக்டாக நம்ம 1 மணி நேரத்தில் வந்து போய் டிவைஸ் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஒன் சார்ஜ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரத்துக்கான ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணாலும் 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பேட்டரி லைஃப் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன், இந்த டிவைஸில் எனக்கு பிடிக்காத விஷயம் சாஃப்ட்வேர் FunTouch OS. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா FunTouch OS 15 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இந்த டிவைஸ்க்கு நம்ம 3 மேட்ச் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது Android 16 கிடைக்கும், 17 கிடைக்கும், 18 வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நான் ஆல்ரெடி ஒரு பழைய விவோ டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். புதுசாக விவோ தான் வாங்க போகிறேன் அப்படின்றவங்க ஒரு பிரச்சனை வந்து கிடையாது. சில பேர்ல சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தா மேபி இந்த FunTouch OS செட் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. மற்ற ஓஎஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. பட் இந்த FunTouch OS மட்டும் நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. இதே மாதிரி தான் முதல்ல எனக்கு வந்து பார்த்தா Realme UI அடாப்ட் ஆகாமே இருந்துச்சு. அது ஏதோ செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. பட் இப்போ Realme UI எல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக மாற்றிட்டாங்க. ஓரளவுக்கு நம்மளால் வந்து பார்த்தா சூப்பராக யூஸ் பண்ண முடியுது. பட் இந்த FunTouch OS இன்னும் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. இது என்னோட பர்சனல் தாட் தான். ஸோ இங்கே நமக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கால் ரெக்கார்டிங் அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. சர்க்கிள் டு சர்ச் அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கேலரியில் ஏதாவது அன்வான்ட் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னு ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபீச்சர் வந்து இருக்குது. பட் ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு ஆல்ரெடி விவோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் விவோக்கு தான் அப்கிரேட் ஆக போகிறன்ற பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தா 9 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5G நல்லா ப்ராப்பராகவே இருந்துச்சு, அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தா கேமரா பக்கம் போகலாம். பேக்கில் டுவல் கேமரா வந்துருக்கு. 15 மெகாபிக்சல் சோனி IMX882 அந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்துருக்கு. கீழே உங்களுக்கு ஆர்ஆர் லைட் வந்துருக்கு. ஸோ இது நம்மளால் வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த டைனமிக் லைட்டை நம்மளால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லைக் இன்கமிங் கால்ஸ் வருது, நோட்டிஃபிகேஷன் வருது, அந்த மாதிரி டைமில் எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் நம்ம 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்மளால் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸ் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது. ஃபோட்டோட அவுட்புட் வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல லைட் கண்டிஷனில் பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. போர்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2x வரைக்கும் எடுத்துக்க முடியும். 26mm 39mm 52mm வந்து இருக்கு. 52mm வச்சு எடுக்கும்போது நல்ல போர்ட்ரேட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. இல்லை லுக் வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமரா ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளர் லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா அவுட்புட் வந்து பாருங்க எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நமக்கு 0.x இருக்கனால நமக்கு கொஞ்சம் வைடான செல்ஃபியாக வந்து இருக்குது. இன்னும் நம்ம கொஞ்சம் குரூப்பால் எடுக்கிறோன்றவங்க நிறைய பேர் கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அல்ட்ரா வைட் லென்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ். ஃபோட்டோட அவுட்புட் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுக்கப்புறம் லோ லைட் ஷாட்ஸ் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இமேஜஸ் எல்லாமே லோ லைட் எடுத்தது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரா நம்மளால் 4K 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேக் கேமரா நம்மளால் 4K 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னா 1080p 60 FPS ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரண்ட் கேமரா. பேக் கேமரா ஸ்விட்ச் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் பேக் கேமரா ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஸோ 30,000 ரூபா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நல்ல ஒரு கேமரா ஃபோன் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ விவோட V50 நல்ல ஒரு டிவைஸாக இருக்குது. பட் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னா வந்து நத்திங்கோட ஃபோன் 3A Pro இந்த டிவைஸ் இருக்குது. இப்போ 2 டிவைஸில் எடுத்த ஃபோட்டோஸ் சைட் பை சைடு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் கேமரோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் போர்ட்ரேட் இமேஜ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே விவோட V50 அதுதான் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 8+128 29,000 ரூபா 1,500 பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக 27,500 அந்த பிரைசிங்க்கு வந்து கிடைக்கும். 8+256 நம்ம 31,000 ரூபா பேங்க் ஆஃபர் 1,500 ரூபா வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 29,500 அந்த பிரைசிங்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, நான் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஷோரூம் பூர்விகா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன், எனக்கு அது பேங்க் ஆஃபர் 1,500 ரூபா இருக்குது, அதே பேங்க் ஆஃபர் இங்கே பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டேன். அவங்களுக்கு வந்து பேங்க் ஆஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பூர்விகாலே போய் வாங்கிட்டோம். ஸோ முடிஞ்சளவு கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்க அப்போ நல்ல பிரைசிங் வந்து கிடைக்கும். அதுவும் ஆஃப்லைன் ஷோரூம்லேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் கிடைக்குது. அங்கேயே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபைனலாக இந்த டிவைஸ்
டிவைஸ் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த டிவைஸ் நமக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு சொல்லி கேட்டால் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் நிறையாவே இருக்குது. ஸோ ரியல்மி GT60 வந்துருக்கு, இதுக்கப்புறம் OnePlus Nord 4 வந்துருக்கு, இதுக்கப்புறம் iQOO Neo 10R வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது, இதுக்கப்புறம் நத்திங்கோட ஃபோன் 3A and 3A Pro அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இப்போ பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம் நினச்சிங்க அப்படின்னா இந்த டிவைஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ அந்த மெயின் ப்ரியாரிட்டியே கேமரா தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் சூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது, நல்ல ஒரு டிவைஸ் தான். இந்த டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் அந்த 30,000 rupeesல வந்து இந்த 3 டிவைஸ் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச கம்பேரிசன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே guys, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நன்றி, சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.